வணக்கம். பிளிங்கிட் ஓட்டிட்டு வந்தாச்சு, கம்பெனியும் கிளம்பியாச்சு, வீடியோ ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு 6 குவான்டிட்டி ஸ்டாக் செல் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டாக்குக்கு 20 ரூபா ப்ராஃபிட்டு, 120 ரூபா ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ஒரு 371 குவான்டிட்டியில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வாங்கினோம். ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்த்தா அது அதே ஸ்டேஜ்லேயே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இருக்கிற ரேட்டுக்கு அப்படியே செல் பண்ணியாச்சு. டாடா மோட்டார்ஸ் ஒரு 120 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டில் செல் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட்டு 22,500 மார்க்கெட் நான் என்ட்ரி கொடுத்தேன், அதான் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து 25,000, ஒரு 2,500 வந்து நம்ம ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசிக் மட்டும் தான் தெரியும். பேசிக் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்ம வந்து இப்போ எப்படின்னா, மார்க்கெட்டில் நம்மளோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறோம், அந்த ஸ்டாக் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அது வாங்குகிறோம், அதில் ப்ராஃபிட் கெயின் பண்ணுறோம். அது நம்மளோட தனிப்பட்ட இது. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்மள்ட்ட அமௌண்ட்டை வாங்கி ஒரு இன்வெஸ்டர், ஒரு கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்ல கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு செர்டைன் அமௌண்ட்டு போட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ரோஸ் மில்க் குடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கடையில் போய்ட்டு ரோஸ் மில்க் குடிக்கிறீங்க. அந்த ரோஸ் மில்க்குக்கு செலவு 25 ரூபா. அதே ரோஸ் மில்க்கை நீங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கடையில் வந்து 25 ரூபாய்க்கு உங்களுக்கு 250 ml கொடுக்குறாங்க. அதே இது நீங்கள் வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, பால் வாங்குறீங்க, 22 ரூபா பால் பாக்கெட்டு, ஓகேவா? அதுக்கு சுகர் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு மினிமம் ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 22 ரூபா பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் வரும். அது கூட நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுவீங்க. வாட்டர் ப்ளஸ் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த எசன்ஸ் இருக்குது, ரோஸ் எசன்ஸு. அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் விடுவீங்க. அதே மாதிரி சுகர் வந்து ஒரு 10 ஸ்பூன் கொடுக்குறீங்க. தண்ணி வந்து 1/2 லிட்டர் பால் பாக்கெட், 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு எப்படியுமே 300 ml நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் தாராளமாக. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 800 ml கிடைக்கும். அதாவது கடையை விட இங்கே அதிகமாகவே கிடைக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு. அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கே நிறைய ஜூஸ் கிடைக்குது. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா செர்டைன் அமௌண்ட்டு ஒரு 25 ரூபா கொடுக்குறீங்க, 250 ml உங்களுக்கு ஜூஸ் கிடைக்குது, அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்டு வந்து இப்படி நீங்கள் கடையில் ஜூஸ் வாங்குறது. ட்ரேடிங்கிறது நம்ம வீட்டிலே ஜூஸ் ரெடி பண்ணி நம்மளே குடிக்கிற மாதிரி. இதான் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் அர்த்தம். பிளிங்கிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. இப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. நான் சனி ஞாயிறுக்கு அப்புறமா பிளிங்கிட்டை பேசாமல் ராஜினாமா பண்ணிடலாமான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஓட்டுறது பீக் டைம் கிடையாது. ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெய்லி 4 ஹவர்ஸ் ஓட்டுறோம், பீக் டைம் கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆர்டர் ஏர்னிங்ஸும் கம்மியாக இருக்குது, ஆர்டர் வரதும் கம்மியாக இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை சொல்கிறேன். எவ்வளோ பிளிங்கிட் டைம் நான் ஓட்டியிருக்கேன், அதில் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக. அதாவது 1 மந்த்துக்கு அப்புறமா பிளிங்கிட் ஓட்டுற ஐடியா இல்லை. பிளிங்கிட்டுக்கு அப்புறமா நம்ம வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பிளிங்கிட்டை அப்படியே ஓரம் கட்டிடலான்னு பார்க்குறேன். மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஆர்டர் ஓட்டினதும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஓட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் நான் டீட்டெயிலாக கூட பார்க்கல. இன்றைக்கி ஓட்டினதே ஒரு 180 or 200 கிட்ட தான் ப்ராஃபிட். இன்றைக்கி கூட அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. அவ்வளோதான். பிளிங்கிட்டை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு மந்த்லி பார்ட் டைமாக, அதாவது பீக் டைம் இல்லாமல் சும்மா ஒரு 4 hours 5 hours ஓட்டுறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 8,000 எடுக்கலாம்னு நினைக்கிறேன், பெட்ரோல் எல்லாம் போக. பட் திங்கக்கிழமை நம்ம கரெக்டாக டேட்டா வைஸில் அக்யூரேட்டாக பார்க்கலாம், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வேறு சரி, இவ்வளோ இது நான் கேதர் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது, எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மேற்கொண்டு இன்னும் நிறையா நம்ம பண்ணலாம். இதில் ஒரு பிஸ்னஸும் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு நல்லா யோசிச்சுட்டேன். பிஸ்னஸ்க்கு அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 500 or 600 இருந்தால் போதும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பிஸ்னஸ்க்கு பக்காவாக பிளான் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 week or 10 days தான். அந்த பிஸ்னஸையும் ஆட் பண்ணி அது ஃபஸ்ட்டு டே முடிஞ்சு ப்ராஃபிட் வந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ. கமெண்ட் சொல்லலாம், அப்புறமா எனக்கு லைக் பண்ணலாம், எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். தேங்க்யூ.